வணக்கம் ரெஸ்லிங் பிரியர்களே. இன்னைக்கு ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் டேமியன் பெஸ்ட் வரதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குயில சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோம் டவுன் சிக்காகோவில் நடைபெற்ற ஹோம் டவுனோட ரெஸ்லரான சிஎம் பங்க் வராரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கமெண்ட்ரி செக்ஷனில் மைக்கேல் கோலும் கோரி கிரேவ்ஸும் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறதுக்காக ஜான் சீனா வரார். ஜான் சீனா வந்த உடனே ஆடியன்ஸில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜான் சீனா ரிட்டையர்மெண்ட் டூரில் இருக்கிறதுனால தேங்க்யூ ஜான் சீனா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் சியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜான் சீனா பேச ஆரம்பிக்கிறாரு. இதுதான் என்னுடைய கடைசி ஸ்மாக் டவுனாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல வரும்போது நான் கர்டாங்கில் சந்தித்தேன். கர்டாங்கில் சந்தித்து நான் கர்டாங்களோட மேட்ச் ஃபேஸ் பண்ணுற நிலைமையில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரெசில்மேனியாவோட இதே சிக்காகோவில் நான் ட்ரிபிள் கட்சோட மோதி இருக்கிறேன். எனக்கு சிக்காகோ இடத்துல நிறைய நல்ல நினைவுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் இங்கே வரப்போகிறதில்ல, ஸ்மாக் டவுனுக்கு வரப்போகிறதுனால இன்றைய நாள் நான் என்ஜாய் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற செமி ஜெயின் வரார். செமி ஜெயின் மியூசிக் வருது. செமி ஜெயின் உடனே பேச ஆரம்பிக்கிறார். ஜான் சீனா, நீ ரிட்டையர்மெண்ட்ல டூரில் இருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஜான் சீனா கூட பேசுகிறார். பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜான் சீனா, நான் இப்போ ஜெயிச்சா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக டிஃபெண்ட் பண்ணணும், அதுவும் ஓப்பன் சேலஞ்ச். அந்த சேலஞ்சு நான் உங்கள்கிட்ட விடுறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களான்ற மாதிரி கேட்பார். அந்த இடத்துல ஜான் சீனாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணோடனே ஜான் சீனா வர்சஸ் செமி ஜெயின் மேட்ச் அப்பே ஸ்டார்ட் ஆகும். அது யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல ஜான் சீனா எல்லா விண்டேஜ் மூமெண்ட்டையும் கிரியேட் பண்ணார். அதாவது எல்லா ரெஸ்லரோட ஃபினிஷரையும் ட்ரை பண்ணார். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம அதாவது லோகன் பாலோட நடைபெற்ற போது கூட ஜான் சீனா ஏஜே ஸ்டைல் ஃபினிஷர்லாம் போடுவார். அதே போல தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஃபினிஷர் மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸோட பவர் பாம் அப்படி ரோப்பில் தள்ளி விட்டு தூக்கி அடிப்பார்ல, அந்த மூமெண்ட் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயினும் விட்டு கொடுக்கல. இந்த மேட்ச் சுவாரஸ்யமும் போது ஸ்மாக் டவுனோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேருமே ஆக்கிரமிக்கிறாங்க. கர்டாங்களுக்கோட ஃபினிஷரை போட்டு கர்டாங்களை நினைவு கூறுறாரு ஜான் சீனா. அதுக்கப்புறம் ஜான் சீனாவோட ஃபினிஷர் ஏஏ போடுறார் செமி ஜெயின். இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிக் அவுட் பண்ணுறாங்க. மாறி கிக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோகன் பாலோட ஜான் சீனா நடைபெற்ற மேட்சையும் கோடி ரோட்ஸோட ஜான் சீனா விளையாண்ட மேட்சையும் தாண்டி இந்த மேட்ச் அந்த அளவுக்கு பெஸ்ட் மேட்சாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேரும். எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. கடைசியில் இந்த மேட்ச்சில் ஜான் சீனா தன்னோட ஃபினிஷரை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அந்த இடத்துலையும் அவரால் முடிக்க முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட மியூசிக் வரும். ப்ராக் லெஸ்னர் மியூசிக் வந்த உடனே ஃபஸ்ட்டு ப்ராக் லெஸ்னர் செமி ஜெயினுக்கு ஒரு எஃப்ஐ போடுவார். அதுக்கப்புறம் ஜான் சீனாவுக்கு ஒரு எஃப்ஐ போடுவார். போட்டு அடித்து போட்டுட்டு ஜான் சீனாவை பார்த்துட்டு போவார். ஜான் சீனாவுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் அடுத்ததாக அஃபிஷியலாக மேட்சஸே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அந்த மேட்சஸ் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 20 அங்கே நடக்க போகுது. பேக் ஸ்டேஜில் போய் ப்ராக் லெஸ்னர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அதை ஜான் சீனா அடித்து போட்டதை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்ச் வருவாங்க. கார்லேருந்து இறங்கி வர்றதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிங் சைடுக்குள்ளே வந்துட்டோம்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பெஸ்ட் ரிங்கில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பார். பின்னாடியே அலிஸ்டர் பிளாக் அட்டாக் பண்ணுவார். டேமியன் பெஸ்ட் வர்சஸ் அலிஸ்டர் பிளாக்ன்ற மேட்சை பின்னாடியே டேமியன் பெஸ்ட் அட்டாக் பண்ணி அடித்து போடுவார். அதுக்கப்புறம் ஒரு கடத்தில் ரெஃப்ரி உள்ள இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கண்டினியூ ஆனோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் மல்லு கட்டி திருப்பி எதிர்த்து மேட்சை விளையாண்ட டேமியன் பெஸ்ட் மீண்டும் அடித்து தெரிக்க விடுறாரு அலிஸ்டர் பிளாக்கை. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கண்டினியூ ஆகும். என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் டேமியன் பெஸ்ட் ஸ்டோக்ஸ்லாம் போட போகிற நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரியும் பிடிச்சிப்பார். அலிஸ்டர் பிளாக்கை பிடிச்சி இழுத்து டேமியன் பெஸ்ட் மேலே தள்ளி விடுவார். டேமியன் பெஸ்ட் ரெஃப்ரியை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் திருப்பி அப்படியே ஒரு பிளாக் மார்க்ஸ் கிக்கை வச்சு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டு போயிடுவார் அலிஸ்டர் பிளாக். அலிஸ்டர் பிளாக் ஒரு சீட் பண்ண மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ரேண்டி எட்டன் ஒரு வீடியோ வார்னிங் கொடுப்பாரு ட்ரீவ் மெக்கன்ட்ரேவுக்காக. ஏன்னா ரேண்டி எட்டனுக்கு ட்ரீவ் மெக்கன்ட்ரேவுக்கு இன்னும் அந்த ஃபீல்டு போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கிற டிஃபினி ஷாட்டன் வருவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜாட் கேர்கிலும் நயா ஜாக்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் மேனேஜர்கிட்ட போய் பிக்கி லிஞ்ச் நான் இப்போ போகணும் நான் ரிங்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெயின் ஈவெண்ட்டுக்காக இவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்காக போகிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிச்சின் வர்சஸ் குயிலா, இவங்க ரெண்டு பேருக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் மிச்சினுக்கு
சப்போர்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. குயிலாக்கு சப்போர்ட் பண்ண அவங்க ஒரு மெம்பர் இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு குயிலா அவங்கள வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மேட்சை வச்சு முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்காக செத் ரொலின்ஸ் மியூசிக் வரும். செத் ரொலின்ஸ் ஆடியன்ஸ் சைடில் டாப் ஆஃப் த கேரியரில் நிற்பார். அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இந்த மேட்சை பார்ப்பார், பேசியும் ஆரம்பிப்பார். செத் ரொலின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வரலாற்றில் மிகச்சிறந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கும் உமன்ஸ் ரெஸ்லரான அவரோட ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் அப்படி பண்ணிவிட்டு பிக்கி லிஞ்ச் சொல்கிறாரு. பிக்கி லிஞ்ச் வந்த உடனே உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏஜேலி கோஷங்கள் வருது. ஏஜேலின்னு கத்துறாங்க ஆடியன்ஸ்லாம். பிக்கி லிஞ்ச் அதை பார்த்துட்டு கடுப்பாகி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டர் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் மிக சிறந்த உமன்ஸ் ரெஸ்லர் நான் தான், மென்ஸ் ரெஸ்லர் செத் ரொலின்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சிஎம் பங்க் மியூசிக் வருது. சிஎம் பங்க் மியூசிக் வந்தோடனே சிஎம் பங்க் வரும்போது ஆரவாரமாக கத்துறாங்க ரசிகர்கள். ஏன்னா அவரோட ஹோம் டவுனில் இந்த மேட்ச் நடக்கிறதுனால, இந்த ஸ்மாக்டவுன் நடக்கிறதுனால ரசிகர்கள் அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ என்ன இங்கே வந்திருக்கிற, உன்னோட ஹஸ்பண்ட் என்ன ஒரு பெரிய கோலை, ஏன்னா எல்லா மேட்ச்லேயும் பால் ஹியூமனுக்கு பின்னாடி இல்லை 2 குண்டர்களுக்கு பின்னாடி இப்போ உனக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு கோலை. அவன் வந்து என்ன நேரடியாக சந்திக்க சொல்லு, அவனுக்கு தைரியம் கிடையாது, சந்திச்சான்னு அவனை தோக்கடிச்சிருவான் அப்படின்னு பிக்கி லிஞ்ச் கடுப்பாகி வந்து சிஎம் பங்க அட்டாக் பண்ணுறாங்க. சிஎம் பங்க அற வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிஎம் பங்க போட்டு முட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிஎம் பங்க் கொஞ்ச நேரத்துலேயே கீழே இறங்குறாரு. நான் வந்து எந்த பெண்கள் மேலேயும் கை வைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறங்குறாரு. ஆனால் வந்து எனக்கு இந்த சிக்காகோவில் உதவுறதுக்கு பெய்லியோ ரீகரைப்லையோ இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் ஒன்று முடிச்சிருவாங்க. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு உதவ யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசணுன்னே அந்த இடத்துல ஏஜேலி மியூசிக் வருது. சிஎம் பங்கோட ஒய்ஃப் ஏஜேலி மியூசிக்கு கிட்டத்தட்ட அவங்க 2015 அப்புறம் இப்போ தான் வராங்க. வந்த உடனே அவங்க வந்து ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதான் ஹோம் டவுன்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உள்ள ஏறினோடனே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்ச் ஷாக் ஆகுறாங்க. பிக்கி லிஞ்ச் ஷாக் ஆனோடனே செத் ரொலின்ஸ் அங்கேருந்து ஒடியார ஆரம்பிக்கிறது. என்ட்ரன்ஸ் கிட்ட அது டாப் ஆஃப் இதுலேருந்து ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் லைனுக்கு வராது. வந்தோடனே பிக்கி லிஞ்ச் பார்த்து ஏஜேலி போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சோடனே பிக்கி லிஞ்ச் ஓடி போடுறாங்க, கீழே வந்து கிடக்குறாங்க. செத் ரொலின்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து அதை பார்க்குறாரு. சிஎம் பங்க் வந்து இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கையை காமிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து உள்ள ரிங்குள்ள ஏறானே ஏஜேலியும் சிஎம் பங்கும் சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ஸ்மாக்டவுனோட எண்டாக இருக்குது. ஸ்மாக்டவுன் தரமான சம்பவமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.